வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டெக் பாலா தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபிலிமோரா வீடியோ எடிட்டிங்கில் வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்ட் 3. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிலிமோரா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு மீடியா. இது இம்போர்ட்டில் ஃபோல்டர், ஷேட் மீடியா, ஃபோல்டர், சாம்பிள் கலர்ஸு, அந்த மாதிரி சாம்பிள் வீடியோஸ்லாம் இருக்குது. இதில் முதல்ல நம்ம வீடியோ எடிட் பண்ணுறப்ப ஒரு இன்ட்ரோ உட்கார வைக்கணும். அதுக்கு இதிலே இருக்கிற இன்ட்ரோ ஒன்று நான் உட்கார வைக்கிறேன். இந்த ப்ளஸ் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா இது டைம் லைனில் உட்காந்துக்கிறோம். இது இன்ட்ரோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்ட்ரோ உட்கார வச்சாச்சு. அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் வீடியோக்களை அது கூட அட்டாச் பண்ணலாம். இது 1 2 3 4 5 6 7 8. இப்போ 8 வீடியோ இதில் அட்டாச் பண்ணிட்டு இருக்கிறோம். இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சின்ன சின்ன வீடியோலாம் கண்டினியூவாக ப்ளே ஆகிட்டுருக்குது. இதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கணும். இதில் நம்ம சாஃப்ட்வேர்லேயே இருக்கிற ஏதாவது ஒரு சவுண்டு உட்கார வைக்கலாம். அடுத்து ஆடியோக்கு இதில் போங்க. ஆடியோவில் உங்களுக்கு பிடிச்ச சவுண்டு ஏதோ ஒன்று ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போது இந்த சவுண்டு வீடியோவில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னா, இதை அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்துன்னு அதோட டைம் லைனில் கீழே உட்கார வச்சிடணும். இது உட்கார வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா இருக்குது ஆடியோ. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆடியோ கட் பண்ணிடலாம். எப்படி கட் பண்ணுறதுன்னா, இதை ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆடியோ மேலே இங்கே இருக்கிற சிசர் கட்டர் மாதிரி இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மியூசிக் மட்டும் தனியாக வந்துடும். இதை டெலீட் கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக வீடியோவும் ஆடியோவும் ஒரே இதில் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு இடையில் ஒரு எஃபெக்ட்டு, ஒரு ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட் வைக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோவை கொஞ்சம் லென்த்து பண்ணிக்கோங்க. டைம் லைன்லேருந்து கொஞ்சம் கீழே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லென்த் ஆகிடும். அது சின்ன வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். டைம் லைன் கிளியராக நமக்கு தெரியும். இந்த மாதிரி இது கூட ரொம்ப அதிகம், இதை விட இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக கூட வச்சுக்கலாம். போதும். இப்போ ஒவ்வொரு வீடியோவுக்கு இடையிலையும் ஒரு டிரான்சாக்ஷன் வைக்கலாம். சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன். இது என்ன வேலை செய்யுன்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ளே பண்ணி பார்த்தோம்னா அது என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறது நமக்கு காமிக்கும். இப்போ பாருங்கள், ரெண்டாவது இது ஒரு மாதிரி ஆகுது. இதே பெட்டராக தோணுது. இதை இந்த இடத்துல உட்கார வச்சுட்டு திரும்ப ப்ளே பண்ணி பாருங்கள். இது அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கு இடையிலையும்
இதை வந்து உட்கார வைக்கலாம். இப்போ வந்து எல்லா வீடியோலையும் வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து உட்கார வச்சுட்டேன். இப்போ ஃபஸ்ட் இருந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோ வந்து ஒரு கண்டினியூட்டி வந்துருச்சு. இதில் வந்து நமக்கு ஏதாவது வந்து டைட்டில்ஸ் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் டைம்லைனில் வந்து முன்னால் எழுத்துடுங்க. எழுத்துட்டு டைட்டிலில் போயிட்டு உங்களுக்கு வந்து எந்த டைட்டில் வேணுமோ, சப்போஸ் ஒரு லெட்டர் வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதில் இருக்க டைட்டிலில் ஒரு டைட்டிலில் ட்ராக் பண்ணி எழுத்துக்கணும். வந்து டைம்லைனில் அந்த வீடியோக்கு மேலே உட்கார வச்சிட்டா டைட்டில் வந்து அந்த இடத்துல வந்து வரதுக்கு ஆரம்பிக்கும். இப்போ டைட்டில் உட்கார வச்சாச்சு, ப்ளே பண்ணுறோம். அந்த இடத்துல வந்து டைட்டில் வருது. இதில் வந்து நமக்கு தேவையான டைட்டில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இதில் இப்போது இந்த டைட்டில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆப்ஷனும் டெக்ஸ்ட்னு ஆப்ஷனும் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இதில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் வந்து டெலீட் பண்ணிவிட்டு நான் டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணுறேன். பாலா தமிழ் டைப் பண்ணிட்டேன்ப்பா. இப்போ வந்து இது ஓகே கொடுத்தாங்கன்னா இந்த லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இதையே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிவிட்டு லெட்டர்ஸ் வந்து ஃபாண்ட்டு வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இதில் வந்து நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து ஃபாண்ட்டு கிளிக் பண்ணால் ஃபாண்ட்டு வந்து கலர் வந்து மாறிடும். இது ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து வந்து திரும்ப வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் டைப் பண்ண லெட்டர் இன்னும் கூட வந்து இது சின்னதாக தான் இருக்குது. அதனால் இன்னும் கூட கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். 36 ஒரு 40-50 வைக்கிறேன். 62 லெட்டர் வந்து நல்லா பெருசாகிடுச்சு. இப்போ லெட்டர் வந்து நல்லா பெருசாகவே வருது. இந்த மாதிரி என்ன லெட்டர்ஸ் வேணுமோ அந்த லெட்டர்ஸ் வந்து டைட்டிலில் போயிட்டு லெட்டர்ஸ் மட்டும் இல்லை, அந்த எஃபெக்டில் வேறு எது எது இருக்குதோ அதெல்லாம் வந்து நீங்கள் இதில் வந்து உட்கார வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு எஃபெக்ட் உட்கார வைக்கிறேன். இது வந்து ரெண்டாவது இடத்துல டைம்லைன் இழுத்து பார்த்தீங்கன்னா கார்னிவல் பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த மாதிரி இந்த டைட்டில் கூட அதில் உள்ளே போய் எது ஆல்ட்ரு பண்ணணுமோ அந்த மாதிரி வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து இது உங்களுக்கு போதும் அப்படின்னு இருந்தால் எக்ஸ்போர்ட்னு கொடுத்தீங்கன்னா வீடியோ கேட்கும். Filmora PART-3 டைப் பண்ணிவிட்டு செட்டிங்ஸு குட்டு பெட்டர் பெஸ்ட்டு அப்படின்ட்டு உங்களுக்கு எது வேணுமோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா
வீடியோ வந்து கிரியேட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து வீடியோ கிரியேட் ஆகிட்டுருக்குது. இப்போ வந்து வீடியோ வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஃபைன் டார்ஜெட்னு காமிக்குது. ஃபைன் டார்ஜெட்னா ஒண்டர்ஷேர் ஃபிலிமோராவில் வந்து அவுட்புட் ஃபோல்டரில் வந்து இது இருக்கும். இதை வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா நம்ம கிரியேட் பண்ண வீடியோ ப்ளே ஆகுது. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அது வந்து வச்சுக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். வீடியோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.